எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. அப்பா அவர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து தேர்தல் பெண்கள் உரிமை தொகையை வந்து 5000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்திருக்காரு, அவர் தேர்தல் தோல்வி பயத்தில் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் என்ன எங்களை பாராட்டுவாரா? சட்டமன்றத்தில் திடீர் என்று அவர் கண்ணுக்கு தெரியும். பணத்தெல்லாம் திடீர்னு எடுத்துலாம் பேங்கெல்லாம் போட முடியாது, கையில் கொடுக்கறது இல்லை. இந்த பணம் முழுக்க இன்றைக்கு அந்தந்த கணக்கில் வங்கிக்கு பணம் போயிருக்கிறது. ஏற்கனவே மகளிர் உதவி தொகை என்றைக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ, ஏற்கனவே முதல் கட்டமாக 1,16,00,000 கொடுத்தோம். அதுக்கு முன்னால் 1,31,00,000 இரண்டாவது கட்டமாக தகுதி உள்ளவர்கள் தேர்வு செஞ்சு 1,31,00,000 குடும்பங்களுக்கு நேர்கனவே வங்கிகளுக்கு தான் போயிருக்குது. ஆனால் ஏற்கனவே வங்கிக்கு போனால் திட்டமிடப்பட்ட ஒரு அரசாங்கம் எந்தெந்த தேதியில் வங்கிக்கு பணம் அனுப்புறது எவ்வளோ அனுப்புறது திட்டமிட்டு தான் பண்ண முடியும். இது ஒன்று திடீர் சாம்பார், திடீர் கத்திரிக்காய், திடீர் பிரியாணி போட முடியாது. ஏங்க ஒரு முதலமைச்சர் அது செஞ்சுட்டும் சொல்லலாம், புரியுதுங்களா, சொல்லிட்டும் செய்யலாம். அது அவருடைய தனிப்பட்ட முதலமைச்சருடைய அவருடைய உரிமை. அது நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சிக்காரர் 17ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது, அங்க கேள்வி கேட்க சொல்லுங்க, அதுக்குரிய பதில நான் கட்டாயம் கொடுப்போம். பெண்கள் மத்தியில வந்து இந்த 5,000 காலையில வந்த உடனே அவங்களுடைய புன்னகையை பார்த்தா மெய்சிலுக்கு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களே இப்ப சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க சமீபத்தில் இப்ப போய் பேட்டி எடுத்துட்டு வந்தோம். பேட்டி எடுத்து வரும்போது அவங்களே சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, முதலமைச்சருக்கு நாங்க பாராட்டுறோம்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. திருவண்ணாமலைக்காரன் நான் இங்க இருக்கிறேன். இது மாதிரி பணம் இடம் நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 5 தினங்களாக தொடர்ந்து இங்கே திருப்பத்தூர்லேயே நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்றதுக்காக நான் என்ன பண்ணேன், என் சொந்த தொகுதி திருவண்ணாமலைக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். எப்போ 5000 பணம் வந்து முதலமைச்சர் வந்து மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வந்து லம்சமாக போட்டுக்கிறாருன்னா மக்கள் மத்தியில்னாக்கா, நீங்கள் தெருத்துவா எல்லாம் போகிறாங்க, ஸ்வீட் கொடுத்துனுக்குறாங்க மகளிர். நம்மளை யார் கேட்குறாங்க? மகளிரே எல்லா தெருவிலையும் ஸ்வீட் கொடுத்துனுக்குறாங்க, இனிப்பு வழங்கி கொண்டிருக்கிறாங்க, லட்டு வழங்கி கொண்டிருக்கிறாங்கன்ற செய்தி தான் என் தொகுதியிலிருந்து எனக்கு வந்தது. சரி, அங்கே தான் காட்டின்னு சொல்லி நேரடியாக என்ன பண்ணேன், ரிஷிவ் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஃபோன் போட்டேன். இதை பற்றி என்னப்பா இங்கே மேலத்தாளம் தான் போகிறோம், நம்மளே இல்லை, பெண்கள் நம்மளை ஒதுக்கிட்டு அதை புறாவுமே மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு செய்கிறேன். இதுதான் தமிழ்நாடு முழுதும். உதாரணம் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சொன்னேன், ஒன்று என் சொந்த மாவட்டத்தை சொன்னேன். இதுதான் தமிழ்நாடு முழுதும் மகளிருக்கு வந்து தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கு இந்த பணம் வந்து அவங்களுக்கு பெரிதும் உதவுது. அதை கிரிட்டிசைசம் பண்ணுறவங்க அது யாராவது பணக்காரனாக இருப்பான். நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்களோ இந்த பணத்தை எதிர்பார்த்து தான் குடும்பம் நடத்த வேண்டும் என்கிற குடும்பம் இருக்குதே, அவளுக்கு இது பெரிய தொகை. 5000 ரூபாய் பெரிய தொகை தானே. அதனால் அது ஒரு மகிழ்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கணும், எடப்பாடி யாரும் புரிஞ்சுக்கணும், எடப்பாடி வகைராவும் புரிஞ்சுக்கணும். ஏதோ இந்த பணம் என்ன 1000 ரூபாய் பணத்தை வந்து இந்த 5000 ரூபாய் பணத்தைன்றது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓட்டு போடுறவங்க மட்டும் இதை கொடுக்குற மாதிரியும் அப்படி அல்ல. இதில் கட்சி பாகுபாடு பார்க்குறாரா? எதுவும் கிடையாது. அல்லது ஏன்னா மத பாகுபாடு பார்க்குறாரா? அதுவும் கிடையாது. ஜாதி பாகுபாடு பார்க்குறாரா? அதுவும் கிடையாது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு இந்த பணத்தை எதிர்பார்க்கிற அல்லது தகுதி உள்ள பெண்களுக்கு 1,31,00,000 பேருக்கு அனுப்புகிறாங்கன்னா இது வார்த்தைப்பட வேண்டியது, மகிழ்ச்சிப்பட வேண்டியது. ஆனால் அதை விட்டுட்டு போய் குறை சொல்கிறார். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் இன்னும் பாராட்டியே பேசுவார், இப்படி தான் சொல்லுவார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுத்த நிறைய விடுபட்டவங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்தது. இந்த முகாம்னால உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அது நடத்துறதுனால நாங்கள் பயனடைஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு பப்ளிக் சொல்கிறாங்க. உங்களுடன் மு.க. ஸ்டாலின்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு பாமரன் ஒரு இபியில் போய் தன்னுடைய டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் தான் பேரில், இந்த சர்வீஸ் ஏற அவங்க தாத்தா பேரில் இல்லை அவங்க அப்பா பேர் தான் பேரில் சர்வீஸ் போகணும், ஒரு அலுவலகத்துக்கு போகணும். ஒரு பட்டா மாற்றம், அது ஒரு அலுவலகத்துக்கு போகணும். சப்ரிஜ் ஆஃபீஸு போகணும், நிலம் எழுதணும்னா மாற்றலை. இப்படி நேரடி மக்களுக்கு பயன்படுகிற பல்வேறு நிலையில் ஏறத்தாழ 16க்கும் மேற்பட்ட துறைகளை ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சு அவங்ககிட்ட மனுக்களை பெற்று உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றது. அதே நேரத்தில் முதலமைச்சர் வந்து அந்த முகாமுக்கு வந்த பெரும்பான்மையான மக்கள் பாராட்டினார். தமிழக முதல்வர் இந்த மாநாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ஏதாவது அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு இருக்கு? இது அரசு நிகழ்ச்சிக்கு அவர் வந்து வரல. ஏற்கனவே அரசு நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை தந்தார்கள்.
எனக்கு தெரிந்து இருக்கிற வருவாய் மாவட்டத்திலேயே இந்த ஜாதி சான்று வழங்குனதுலையும் பட்டா வழங்குனதுலையும் நீண்ட நாட்களாக இருந்த பல மனுக்களுக்கு தீர்வு கண்ட அந்த அரசு நிகழ்ச்சியில் எல்லா சான்றும் கொடுத்தார். அதனால் பெரும்பான்மையான பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தில் தீர்க்கப்பட்டிருக்கிறது. வருவது தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடு என்கிற காரணத்தினால் அது முழுக்க முழுக்க அவருடைய உரை என்பது அறிவிப்பாக இல்லாமல் தங்களுடைய தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் ஒழிய அறிவிப்பு நிகழ்வாக இருக்காது. ஐயா, இது திமுகவின் 26வது 2026 வெற்றி மாநாடாக இருக்கும் ஐயா. ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். ஆளுநருக்கு பதில் சொன்ன மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், வெல்வோம், மீண்டும் வருவோம், மீண்டும் மீண்டும் வருவோம்னார். அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கையே. நம்பிக்கைலாம் வாழ்க்கை கிடையாது, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் நினைச்சாதான் இன்னைக்கு செயல்படுவோம், எல்லாம் செயல்பட மாட்டோம். அதனால அந்த அடிப்படையில் மீண்டும் ஆட்சி வருவதற்கு உறுதி செய்யப்பட்டது. வருத்தப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். அது சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட அலுவலர் அது மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார். அதாவது எனக்கு தெரிந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நான் என்ன 13 வயதில் நான் தந்தை பெரியாரை நேரடியாக பார்த்தவன். 1963 முதல் முதலாக திருவண்ணாமலை இடைத்தேர்தல் 63 இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது நான் உயர்நிலை படித்த அப்போ அந்த தேர்தலை தலைமை தாங்கி அந்த தேர்தல் நடத்துவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். அன்றையிலிருந்து இந்த அரசியலை பற்றி எனக்கு புரிதல் உண்டு. திமுக மையப்புள்ளி வைத்துத்தான் அரசியலே தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் திமுக தான் மையப்புள்ளி. இதை வைத்துக் கொண்டு தான் அரசியல் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த திமுக மையப்புள்ளியை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக ஒழிக்கிறன்னுவாங்க, திமுக எனக்கு எதிரின்னுவாங்க. ஆனால் அவங்க தான் இருக்கிறது போயின்னு இருப்பாங்களே ஒழிய திமுக என்பது தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழருடைய நலனுக்காகவும் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது நீண்டு நிலைத்திருக்கும். ஆனால் 2வது இடத்துக்கு யாருன்றது போட்டி என்பதை அவங்க 2 பேர்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஒருத்தர் யாரோ சொல்றாரு பாரு, நாங்கள் தான் 2வதுன்றாரு. நம்முடைய நண்பர் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி, இடையில இருக்கிற பேச்சே இடமே இல்லையான்றார் அவரு. அதனால இப்ப நீங்க கேள்வி கேட்க வேண்டியது அவங்க 2 பேர் யார் தாங்க நீங்க 2வது இடத்துல இருக்கிறீங்க சொல்லுங்கன்னு கேட்கணும். முதலிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது என்பது அவள் வாயாலே வெளிப்படுகிற ஒரு செய்தி. மாநாடு நடத்துறதுனால ஏற்கனவே வாணிபடி அதிமுக வசனித்து அதன் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் முழுக்க திமுக வெற்றி பெறுமா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? வாணிபடி அதிமுக வசனுக்கு இப்ப 3 தொகுதியில் திமுக இருக்காங்க. இப்ப இந்த மாநாடு நடத்துறதுனால முழுமையா திருப்பத்தூர் மாவட்டம் உள்ள திமுக கைப்பற்றுமா? 26 ஆண்டு காலமாக நான் மாவட்ட செயலாளராக பணியாற்றி இருக்கிற என்னுடைய அனுபவம். முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக எனக்கு அனுப்பின அடிப்படையில் இந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மனு கொடுத்தால் கூட அந்த மனுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சி. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் மையப்படுத்தி நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அந்த அடிதான் இந்த 4 தொகுதியிலும் வெற்றி பெறும். பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா வருவாங்க. சப்போஸ் அவங்க வெளியே வந்து நிற்கிறதுக்கோ அந்த இதுக்கான ஏற்பாடு சிறப்பாக பண்ணிக்கலாம். எல்லாம் அதாவது போகிற வருவார்கள் எல்லாம் பாதுகாப்பாக ஆங்காங்க பேரிகேட்லாம் போடப்பட்டு நாங்கள் வச்சிருக்கிறோம். அது பொதுமக்களுக்காக போடப்பட்ட பேரிகேட்டு தானே ஒழிய அது கட்சிக்காரருக்காக போடப்பட்ட பெரிய பேரிகேட்டில். ஆனால் பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி அரசு என்ற பொருள் தான் செய்திருக்கிறோம். அதனால் பொதுமக்களை கட்டாயம் சந்திப்பாங்க. நான் நடத்திருக்கிறேன்னு சொல்றதுன்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்னா பத்திரிகையில் செய்தி போடுறாங்க, இந்த தொலைக்காட்சி இந்த கூட்டணியில் எப்போ தலைவர்களுக்கு தலைவர் தான் பேசுவாங்க. திராவிட முன்னேற்ற தலைவர் இருக்கிறாரு, அந்த கட்சிக்கு தலைவர் இருப்பாங்க, அந்த தலைமை லெவலில் தான் பேசுவாங்க ஒழிய நான் திருவண்ணாமலை ஒரு மாவட்ட செயலாளர் நான். அதனால் தலைவர் என்கிட்ட அந்த பணியை கொடுத்தா நான் செய்யக்கூடியவன் தான் நான். இன்னும் அது அந்த கட்டம் வரல.
அவர் சொன்னார்னா செய்வேன் நான் அந்த கட்டம் வரல. ஐயா நீங்க அதிமுக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட்டணி கட்சி போது அப்போ ஒன்னா சேர்ந்தாங்க இல்லைங்களா அமமுக, அந்த நிர்வாகிகள் யாருமே மாவட்டம் ஃபுல்லா எந்த ஒரு இதுலயும் பங்கேற்றுக்கல. என்னன்னு கேட்டா எங்களுக்கு அதிமுக அழைப்பு கொடுக்கல, அதனால நாங்க போல அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே அந்த கூட்டணியில இடம்பெற்றவர்கள் எல்லாம் பொருந்தாத கூட்டணியாகத்தான் இருக்கிறார்கள். மன ரீதியாக பொருந்தாத கூட்டணியாகத்தான் இருக்கிறார்கள். அது காலப்போக்கில் வந்து ஏன்னா ரொம்ப நாளாக எல்லாரும் பிரிஞ்சு இருந்தவங்க, அது காலப்போக்கில் தான் வந்து அதுக்கு பதில் கிடைக்க முடியும். இப்பத்திய பொறுத்தளவுக்கு அது பொருந்தா கூட்டணி தான். சார் எல்லாமே எல்லா கட்சியும் விருப்ப மனு வாங்கிட்டாங்க. சில பேர் சொல்றோம் திமுக வந்து எப்போ விருப்ப மனு வாங்கினதுக்கான தேதி அறிவிக்க போறாங்க. குழு வந்து 22 சொல்றீங்க. அதே போல விருப்ப மனு வாங்குறது எதுக்கு? ஒரு தொகுதியில வந்து அது போட்டியிடுறதுக்காக விருப்ப மனு வாங்குறோம். நாம இன்னும் தொகுதி யாராவது தோழமைக்கு எந்தெந்த தொகுதி கொடுக்கறது, திமுக எந்த தொகுதி வச்சுக்கிறது நாங்க அப்படின்ற கட்டமே என்ன முடியல. அது முடிஞ்சாதானே நாங்கள் வந்து திமுக வந்து விருப்ப மனு வாங்கி அதில் தேர்வு செய்ய முடிய வேட்பாளரை இன்னும் அந்த கட்டம் வரல. அதனால இப்போ வந்து எஸ்ஐஆர் போயிட்டு இருக்குது. பொதுவாக நான் சொல்றேன், எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் நான் சேர்த்து சொல்ற ஒரே ஒரு பதில் என்னன்னா, எஸ்ஐஆர் போயிட்டு இருக்குது. இன்னும் நாங்கள் வந்து அதில் ஈடுபட்டு இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ வந்து தமிழ்நாட்டில் வந்து 1,17,00,000 வாக்காளர்கள் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலை இருக்குது. வரைவு வாக்காளர் பட்டியல் நம்ம கொடுத்துருக்கிறாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல 1,17,00,000 வாக்காளர்கள் இன்சில் தப்பு, ஆண் பெண் என்கிற அதுல வந்து தப்பு இருக்குது. 61 வயசு இருக்கிறவங்க பார்த்தா 16 வயசுல மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி சிறு தவறு உள்ள இருக்கிறது. அதெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க, பிஎல்ஓ கிட்ட கொடுத்துருக்காங்க, பூத் லெவல் ஆபீஸ்ல கொடுத்து அதெல்லாம் சீர் செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் சீர் செஞ்சாதான் அந்த 1,17,00,000 வாக்குகள் உறுதி செய்யப்படும். ஆக எஸ்ஐஆர் தொடர்ந்து போயினே இருக்குது. அந்த எஸ்ஐஆர் முடிவு பண்ணி முழு வாக்காளர் பார்த்தா தேர்தலை சந்திக்க முடியும். தேர்தலில் ஓட்டு போடுறவங்க யாரு? வாக்காளர் தானே. அந்த வாக்காளர் பணியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். திமுகவை பொறுத்தளவுக்கு இந்த எஸ்ஐஆர்ல விழிப்புணர்வோடு நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஏன்னா ஏற்கனவே எஸ்ஐஆர் நடந்த இடங்கள் எல்லாம் பாதிப்பு பல மாநிலம் உண்டு என்கிற காரணத்தினால தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் கொள்கை ரீதியாக எழுத்திருக்கிறோம். அது மாற்று கருத்துல. ஆனாலும் கூட இந்த எஸ்ஐஆர் பணியில் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிற காரணத்தினால் முழு வாக்காளர் ஜாபிதா வந்தால் தான் நாங்கள் தேர்தலை பற்றியே பேச முடியும். ஆனால் இப்ப எஸ்ஐஆர் படியில நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் கேட்டா எனக்கு முடிச்சு பொதுவாக சொல்றேன். நான் நினைக்கிறது இல்லை, அது நான் பொறுப்பு இல்லை. வாக்காளர் எடுப்பதோ வாக்காளர் சேர்ப்பது என்பது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் என்பது மாநில அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டதல்ல. அவர்கள் தான் செய்யணும். அவங்க நீக்கியே இருக்க மாட்டாங்க அப்படின்னு வாதிடாம நான் தயாரா இல்லை. ஆனா வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருந்தால் அவரெல்லாம் மீண்டும் 6A கொடுத்து சேர்ந்துக்கலான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. அப்பீல் இருக்குது. அதனால வந்து அது மாதிரி யாராவது இருந்தால் அவர்கள் அப்பீல் கொடுத்து சேர்த்துக் கொள்ளலாம். இடைக்கால பட்ஜெட் தமிழகத்தை போட பாருங்க. அதே ஏதாவது ஒரு சிறப்பான திட்டம் ஏதாவது கொண்டு வந்து ஏற்பாடு பண்ண முடியுமா? அதே ஒரு சட்டமன்றம் வந்து கலைஞராக வந்து ஒரு தவறை கொண்டு வந்து திருப்பி அதிமுக வந்து மருத்துவமனையை மாத்திட்டாங்க. இப்ப கிண்டி 1700 ஏக்கரா இருக்கு. ஒரு 1000 கோடியில ஒரு சிறப்பான ஒரு சட்டமன்றம் நடக்கிற கூட்டத்தொடர் மந்திரிகளுக்கு எம்எல்ஏ ஒதுக்கீடு கட்ட முடியாது. இது பொதுவாக வந்து இதுக்கு பேர் இன்ட்ரீம் பட்ஜெட் பேர். ஒரு ஆண்டுக்கு முழுமையாக போறது அது முழுமையான பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை. இன்ட்ரீம் பட்ஜெட்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன முறை நாங்கள் ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி தான் சம்பளம் எல்லாம் கொடுக்கறதுக்கு பட்ஜெட் போட்டு பணம் ஒதுக்கி இருப்போம். இப்போ தேர்தல் வந்து ஏப்ரல் நடக்கும். மே மாதம் தான் வந்து மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட அரசு பணிகளுக்கு வந்து என்ட்ரி பட்ஜெட் போடுற பழக்கம். இதில் பெரும்பான்மையாக பெரிய அறிவிப்புகள்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. அதே நேரத்தில் அப்படியே அது இருக்குதுன்னு வச்சுங்களேன், நான் வெளியிட முடியுமா? கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண முடியுமா? அது முதலமைச்சர் வந்து நான் முடிவு பண்ண முடியும். அதனால வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இன்ட்ரீம் பட்ஜெட், அதனால முதலமைச்சராக எதையும் முடிவு செய்வார்.